வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். அதான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணா பேசுறேன். இன்னைக்கு வாஸ்துவில் அதாவது மனைக்கு இல்லை வீடு அந்த கார்னர் பகுதி, இந்த வடமேற்கு பகுதின்னு சொல்லுவாங்க. நார்த் வெஸ்ட் ஜோன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒன்றும் வாயு மூலை என்று சொல்லி அழைப்பதும் உண்டு. இந்த பகுதி வளர்ந்திருந்தால் அது நன்மையா தீமையா, என்ன விதமான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத அந்த பதிவில் பேச போறோம். பொதுவாகவே எந்த கார்னரும் வளரக்கூடாது. ஈசானிய கார்னரை தவிர்த்து வடகிழக்கு என்பது வளரலாம். வளர்ந்தாலும் பெரிய அளவில் வளரக்கூடாது. எவ்வளவு வளரலாம் குறையலான்ற விஷயங்கள்லாம் கணக்கெல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில மற்ற பகுதி எதுவுமே வளரக்கூடாது. வளர்ந்தால் நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த வாயு மூலை வளரும் பட்சத்துல கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள், வீட்டுல யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் என்பது கொடுத்துரும். வேற ஏதாவது லிட்டிகேஷன் சார்ந்தது, தொழில் பண்ணினாலும் தொழில் முடக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். ஏன்னா ராசி சக்கரத்துல இந்த வாயு மூலன்றது இதான் ராசி கட்டன்னு வச்சுங்க. இந்த பகுதி, இந்த தனுசு ராசின்றது கரெக்டா வாயு மூலை அப்படின்ற மாதிரி கணக்காயிடும். இது கால புருஷனுக்கு பாத்தீங்கன்னா 9வது வீடு. அப்ப தொழில் முழுக்கத்தை ஏற்படுத்தும், கணவன் மனைவி உறவுல சிக்கல் ஏற்படுத்தும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வகையில நிலத்துல ஏதாவது குற்றங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு ஆசை இல்லாமல் போறது, இது போல பலவிதமான பிரச்சனைகள் கொடுக்கறது, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள், நீர்க்கட்டி வரக்கூடிய பிரச்சனைகள், பிரீத்திங் ட்ரபிள், மூச்சு விடாம சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, இது போல பலவிதமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து வந்தது. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப தொழில் முடக்கத்தை, முக்கியமா தொழில் சார்ந்த வகையில ஒரு முடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து கொடுக்குறது. சரி, இப்ப வளர்ந்ததுன்னா என்னென்ன விஷயம், எப்படி நம்ம கணக்கு பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பகுதி இது வடகிழக்கு டைரக்ஷன் போட்டிருக்க பாருங்க. தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. இந்த கார்னர் இப்படி வளர்ந்தாலும் வளர்ச்சி தான், இப்படி வளர்ந்தாலும் வளர்ச்சி தான், இல்ல ரெண்டுமே சேர்ந்து இப்படி வளர்ந்திருந்தாலும் வளர்ச்சி தான். இது போன்ற அமைப்புகள் வாங்கவே கூடாது. வாங்கினா நம்ம மேல சொன்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். வளர்ச்சினா எப்படி, சில நேரத்துல வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும், இப்படி இருக்கலாம். இது வளர்ச்சி இல்ல, இது ஈசானிய கட்டுன்றவே கணக்கணும். ஏன்னா இதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த லென்த்தோட பாதி அமைப்புகள் வருதுல. இப்ப 50 அடி வருது, இல்ல பாதி 25 அடி, 25 அடிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த லென்த் இருந்துச்சுன்னா இது வாயு மூலை வளர்ந்து இல்ல, ஈசானிய கட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அவரோட டீட்டெயிலா செக் பண்ணணும். அப்ப இதெல்லாம் இது எல்லாமே வளர்ச்சி என்பது எடுத்துக்கலாம். சில நேரம் வளர்ச்சி என்பது வேறு விதமா இருக்கும். அதாவது இது ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே அந்த கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில இருந்து அப்படியே கொஞ்சம் நீண்டு போய் வாய் மூலை வரைக்கும் போகும். இது வளர்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது இப்படி வளர்ந்துருக்கும். இது எல்லாமே வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். அப்படியே வாயு மூலை இழுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த ப்ராப்பர்ட்டி என்பது இருக்கும். இதெல்லாம் நம்ம எதற்காக சொல்றோம்னா, இதெல்லாம் முன்னாடியே நம்ம வாங்கும் போது இது போல அமைப்பு இருந்துச்சுன்னா தவிர்த்திடணும். இல்ல இருக்கும் பட்சத்தை வாங்கிட்டேன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடிய பகுதியை நம்ம சரி பண்ணிக்கிட்டு, மூலமட்டை 90 டிகிரி இருக்கிறது போல பார்த்து இந்த எக்ஸ்டென்ஷன் பகுதியை விட்டுட்டு அந்த போல பார்க்கிங்கே, வேற ஏதாவது கார்டன், இது போல விஷயங்கள் படிக்கணும். ஆனா இதை நீங்க தனிப்பட்ட முறையில் பில்டிங் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பார்த்து போனோம். சப்போஸ் நான் சேர்த்து வீடு கட்டினேன் சார், என்ன பண்ணலாம், இது போல அமைப்புகளை இழுத்து இருக்குது, அது போல அமைப்பை நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்ப நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடிய பகுதி எவ்வளவு இருக்குன்றதை பார்த்து கணக்கு பண்ணி, அந்த பகுதியில தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன விஷயங்கள் பதித்தால் இந்த பகுதி கட் ஆகுன்றது விவரங்கள் இருக்கு. என்ன இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது இந்த பாதிப்புகள் குறைகின்ற விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தெளிவா சொல்லிடலாம். ஏன்னா இதன் ரீதியா ப்ராப்ளத்தை அனுபவிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, இப்ப கடலூர்ல கூட ஒரு பொலிட்டிஷியனோட வீட்டுக்கு போய் நம்ம வாசை பார்த்து கொடுத்துருந்தோம். அவர் கட்சியில நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வீட்டுடைய அமைப்பு அது பெரிய பங்களா. நான் சிம்பிளா போடுறேன், அது எந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு 1.5 கிரவுண்டு கிட்ட இருந்துச்சு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த இடத்துல இதான் வடமேற்கு வாயு மூலை. இந்த அத்தை கணக்கு பண்ணி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், இது போல வாயு மூலை வளர்ந்துருக்கு சார், ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு விஷயம் கிடைச்சி அதை கைவிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். ஒரு நல்ல விஷயம் கிடைச்சு ஒரு ரிமார்க்னால விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார், விட்டுருங்க, சட்ட சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அவர் இந்த விஷயங்களை கேட்கல அந்த டைம் பீரியட்ல. ஆனா அதே போல என்ன ஏற்பட்டிருக்கு, அவருக்கு கட்சியில ஒரு எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கக்கூடிய நிலைமையில அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிமார்க், ஏதோ விஷயங்கள் தவறான விஷயம் ஏற்பட்டதுனால, ஒரு கேஸ் திடீர்னு ஒரு விஷயம் ஃபைல் ஆனதுனால அவருக்கு அந்த சீட்டை கேன்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் என்னன்னா, இது போல வாயு மூலை. ஏன்னா அது சரி பண்ணல. மீண்டும் நம்மள போய் மறுபடியும் பார்த்து இந்த இடத்துல இது போல பாதிப்புகள் இருக்கு சார், என்ன பண்ணலாம்னு சொல்லி தக்க ஆலோசனை நம்ம கொடுத்தோம். இது போல வாயு மூலை வளர்ந்ததுனால இது போல ப்ராப்ளம் நிச்சயமா கொடுக்கும்.
இன்னொருத்தர் திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் வாஸ்து பார்க்கறதுக்காக நேரடியா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போறேன் சார். அது வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்க்க என்னோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும் போதே வாயு மூலை என்பது வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி அமைப்பு. இந்த இடத்துல மாட்டு தொழு வளர்ந்திருக்கக்கூடிய பேர்ல மாட்டு தொழுவத்தை வந்து பயன்படுத்துறாரு இந்த இடத்துல. வீட்டோடைய காம்பவுண்ட் வந்துருச்சு, அந்த மாட்டு தொழுவம் அது பயன்படுத்துறாரு இந்த இடத்த. சரிங்களா? பயன்படுத்தி வியாபாரம் பண்ணக்கூடிய சூழல்கள் வந்து இருக்கு. பார்க்கும்போது அவர் வீட்டை பார்க்கும்போது வாயுமலை வளர்ந்துருக்கு சார், கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி ஏதாவது விஷயங்கள் வாங்கும்போது அது ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது ஒரு சில ஏமாற்றங்கள் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு இந்த வாயு மூலைக்கான என்ன பாதிப்புகளுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும், என்ன ரெமடி பண்ணணும் அந்த விஷயம் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன ஏற்பட்டு இருக்குன்னா, அவர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஒரு இடத்த வந்து ஃபேக்கா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி இவருக்கு விற்க பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசி கட்டத்தில் அந்த விஷயத்தை தெரிய வந்து வெளில வந்திருக்காரு. இது எப்படி ஒரு வெளில வந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரோட இடத்துல வாசமாக போயிருந்தோம். இந்த வாயு மூலத்துக்கான நிவர்த்தியை நம்ம வந்து சொன்னோம் அவங்க இடத்துக்கு. சொல்லி அந்த விஷயங்கள் பண்ணி கொடுத்தோம். சப்போஸ் அதை நம்ம பண்ணலைன்னா இதோட வளர்ச்சியினுடைய பாதிப்புகள், அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபேக்கா டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருந்து ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்கள், பணத்தை வந்து இறக்கக்கூடிய சூழல்கள் கொடுத்துருக்கும். இந்த நிவர்த்தி பண்ணதுனால அதுல இருந்து இவர் வந்து வெளில வரக்கூடிய சூழல்கள் வந்து கொடுத்துருச்சு. அவரோட வீட்டுக்கு அந்த நிவர்த்தி நம்ம வந்து சொன்னோம் என்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றது. இதுபோல எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு. வாயு மூலை பாதிப்பு ஏற்படுச்சுன்னா இது போல பிரச்சனைகள் கட்டாயம் கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், வாஸ்துவை பொறுத்தவரையில பல இடங்கள்ல நிறைய வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம வந்து பார்த்து கொடுத்துருவோம். எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.